ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே அவர் கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதுதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்டுகொள்ளாமை மிக மிக கொடிய பாவம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி: ஏன் நீங்கள் ஒவ்வொருவரும் செல்வந்தனை போல கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளை? இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வந்தன் ஏழை ஓமைகள் வழியாக நம்மோடு பேசுகிறார். செல்வந்தனுக்கு எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை, ஆனால் ஏழை லாசருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஓமையில் ஏழை லாசர் எத்தகைய மேன்மையும் இயேசுவினுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவராகவும் இங்கே காட்டப்படுகிறார். செல்வந்தன் விலை உயர்ந்த செந்நிற ஆடை அணிந்தவராக, நாள்தோறும் விருந்துண்டு உண்பவராக காட்டப்படுகிறார். ஆனால் ஏழை லாசரோ புழுக்கள் தின்னக்கூடிய ஒரு புண்களை தன்னுடைய உடல் முழுவதும் கொண்டவராக, அந்த புண்களை நாய் நக்கும் அளவிற்கு ஒரு அவநிலையை கொண்டவராக, யாரும் அவருடைய பசியை போக்காத நிலையில் வாழ்பவராக காட்டப்படுகிறார். இங்கே இந்த ஓமையில் செல்வந்தன் ஏழை லாசரை அடித்து துன்புறுத்தவில்லை. ஏழை லாசரை தன்னுடைய வீட்டிலிருந்து வாயிலிருந்து விரட்டி விடவில்லை. அவர் செய்தது அந்த ஏழை லாசரை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக அவர் அப்படியே இருந்ததுதான். ஏழை லாசர் அவருடைய வீட்டினுடைய வாயில் அமர்ந்திருந்தார். ஏழை லாசர் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருந்தார். அப்படி இருந்த போதும் அவரை கண்டுகொள்ளாமல் அவர் தன்னுடைய சுயநல போக்கிற்காகவே அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராகவே இருந்தார். ஆகவே கண்டுகொள்ளாமை என்பது மிக மிக கொடிய பாவம் என்பதை இவருடைய வாழ்வின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமடல் பிரிவு 3 இறை சொற்றொடர் 17 இவ்வாறாக கூறுவார்: உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம்முடைய சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் உங்களிடம் கடவுளுடைய அன்பு நிச்சயமாக இருக்காது, கடவுளுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க மாட்டீர்கள் என்று கூறுகிறார். அது உண்மைதான்.
நம்மை சுற்றி வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்யாவிட்டால், அவர்களுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்யாவிட்டால், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தந்தையும் நம்மால் அன்பு செய்ய முடியாது என்பதை இன்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய சூழலிலே, நம்முடைய வீடுகளிலே, குடும்பத்தில் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அன்பு பாராட்டாத போது, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாத போது கண்டுகொள்ளாதவர்களாகவே நாம் இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன தேவை, எது சரியானது என்பதை கொடுக்க நாம் தவறுகிற போது நாமும் கண்டுகொள்ள இயலாதவர்களாகவே இருக்கிறோம். அத்தகைய மனநிலையை இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுப்பது போல, அந்த செல்வந்தனை போல் அல்லாது நம்முடைய வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை கண்டுகொண்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வோம். நாமும் ஒரு நாள் ஆபிரகாமின் மடியிலே ஏழை லாசரை போல் இன்புறுவோம்.